வித்தியாச மாணவர்களை கல்வித்தார். 9வது நாளும் நோன்பு பிடிப்பேன். அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9வது நாளும் தாசுஆவிலும் நோன்பு பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதிலிருந்து முஸ்லிம்களாகிய நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 செய்திகள் இருக்கிறது. ஆசூராவுடைய நோன்பை ஹஜ்ரத் மூசாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைத்த பாரிய வெற்றிக்கான நன்மையாம். தாசுஆவுடைய நோன்பை இந்த உம்மத்தின் தனித்துவத்தை உலகத்திற்கு எடுத்துக் காட்டுவதற்காகும். ஏழையவர்கள் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை தனித்துவமான உங்களுக்கு அந்த தனியான வழியும் போக்கும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கின் தாசுஆவுடைய நோன்பாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் மிக அதிகமாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் பல சூறாக்களில் திரும்பி திரும்பி ஒரே சம்பவத்தை பேசுகிறான் என்றால் இருவர்களும் கூட சொல்வார்கள். அதற்கு மூன்றாவதையும் ஃபிரௌனுடையும் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் ஒரு சம்பவத்தை மிக அழகான இந்த வேதத்தில் பல தடவைகள் சொல்ல வேண்டும் என்றால் அதிலிருந்து இறுதி உம்மத்தாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தும் நபி இல்லாமல் தனிமையாக வாழுகின்ற காலத்தில் அது போன்ற சோதனைகளை இந்த உம்மத்து முகப்படுத்த முடியும். அந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினை இருக்கிறது. சோதனைகள் வரும்போது, அடக்குமுறைகள் வரும்போது, உங்களுக்கு எதிரான இரும்பு கரங்கள் நிற்கும் போது நீங்கள் படிப்பினை பெற வேண்டிய ஒரு பெரிய சம்பவம் தான் ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் எப்படி இருந்து வெற்றி பெற்றார்கள் என்ற சம்பவமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பனூ இஸ்ராயீல் என்பவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். அவர்களே ரொம்ப பலகீனமான மக்கள். சுமார் 6 லட்சம் பேர்கள் என்று சில தஃசீர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி அவர்களுடைய தௌராத்துக்கு பின்னால் இணைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு மறுபுறத்தில் ஈஜிப்தை ஆட்சி செய்த ஃபிரௌன், அவனுக்கு பின்னால் பயங்கரமான பயிற்சி கொடுக்கப்பட்ட 14 லட்சம் கிபுத்திகள், கிபுத்தி என்ற வம்சத்தை சேர்ந்த கொடூரமான 14 லட்சம் படைகள் அவனை சூழ இருந்தார்கள். ஃபிரௌனுடைய அட்டூழியங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஈமானை தக்க வைத்து பாதுகாத்துக் கொண்டார்கள். இந்த பனூ இஸ்ராயீல் தங்களுடைய தகப்பனான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வருகின்ற ஒரு செய்தியை பாரித்து சொந்தால் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள். என்ன தெரியுமா? இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை முழுமையாக நிர்மூலமாக்கக்கூடிய, அழித்து போடக்கூடிய ஒருவர் பனூ இஸ்ராயீலாகிய எங்களிலே தான் பிறந்து போகிறார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வருகின்ற செய்தியை அவர்களுடைய மார்க்க வகுப்புகளில், அவர்களுடைய மார்க்க பேச்சுகளில் பேசி வந்தார்கள். இந்த செய்தி ஃபிரௌனுடைய வம்சமான கிபுத்திக்கு கேள்விப்படுகிறது. அவர்களினூடாக ஃபிரௌனுடைய காதுக்கு எட்டுகிறது. ஃபிரௌன் நடுங்குகிறான். எனது ஆட்சியை அழிக்க இவர்களில் ஒருவன் பிறக்கப் போகிறானா? அதற்கென்று ஒரு தனியான படையை நிறுவுகிறார். தனியான படைகள் மட்டுமல்ல, பிரசவத்தின் போது, குழந்தை பிறக்கும் போது வேலை செய்கின்ற தாதிமார்களினது படையையும் சவால்களையும் தயார் செய்கிறார். எந்த பெண்ணும் பனூ இஸ்ராயீலை அனுப்பப்பட்டிருக்கும் போது அவர்களை சோதனை செய்து குழந்தை பிரசவிக்கும் போது அவர்கள் ஆஜராகுவார்கள். பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருந்தால் உடனடியாக கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார். 1 2 அல்ல, 100 200 அல்ல, 1000 2000 அல்ல, பல லட்சம் குழந்தைகளை அழிக்கிறார். தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பனூ இஸ்ராயீலுடன் ஃபிரௌனுக்கு கோபம் ஏற்படுவதற்குரிய முதலாவது காரணம் இதுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
நான் எடுத்த முடிவுதான் இறுதியில் வெற்றிகள். நானே இந்த உலகத்துக்கு மன்னன், மன்னர்களை நியமிப்பவன் நானே. நான் எடுக்கிற முடிவுகளை எந்த சக்தியும் நிறுத்த முடியாது என்பதை காண்பிக்கிறார். நீ 1000 படகுகளை நிறுவலாம், 1000 குழந்தைகளை அழைக்கலாம். ஆனால் குலத்தின் சவாலாக வரப்போகின்ற குழந்தையை உணவு வீட்டிலே, உணவு கட்சியிலே உனக்கு தயாரிக்கப்படுகிற உணவை கொடுத்து வளர்த்துத்தான் அவனை நான் உருவாக்க போகிறேன் என்ற செய்தியை தான் அல்லாஹ் சொல்கிறார். பிறவனுடைய வயிற்றிலேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அற்புதமாக வளர்த்தெடுக்கிறான். என்ன நடக்கிறது? கடைசி கண்டமாக பனூ இஸ்ராயேலுக்கு பலவிதமான இன்னல்களும் சோதனைகளும் நிறையவே அந்த செய்திகள் சூரத்துல் அராஃபிலும் சூறாவிலும் சொல்லப்பட்டது. கடைசி கண்டமாக எகிப்திலிருந்து தப்பித்து நாங்கள் ஷாமுக்கு போய்விடுவோம், பிறவுடைய பணியிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று தீர்மானித்து பனூ இஸ்ராயேல்கள் ஷாமை நோக்கி போவதற்கு புறப்படுகிறார். போகும்போது கடலை அண்மிக்கிறார்கள். கடல் கடந்து ஷாமுக்கு போக வேண்டும். பிறவுக்கு செய்தி போகிறது, இவர்களை போகவிடக் கூடாது என்பதற்காக மிக பெரும் படையை திரட்டி பனூ இஸ்ராயேலை அழிக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தின் பின்னால் புரட்சி நடக்கிறார். நடுவியை மாற்றிக் கொள்கிறார்கள். வடலுக்கும் விடலுக்கும் பிரமாண்டமான மலைகள், மழையால் தப்பி போவது கடல், முன்னால் இருப்பது கடல், பின்னால் போனால் பிறவுடைய பயங்கரமான மழை. இப்போது சொல்கிறார்கள் பனூ இஸ்ராயேல்கள், மூசாவை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே தைரியத்துடன் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பு இருக்கிறார். இந்த நேரத்திலும் இழந்து வழிகாட்டுவார். பிறகுடைய படை நிமிடத்துக்கு நிமிடம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது பனூ இஸ்ராயேலுடைய நெஞ்சிலே பற்றிய நெருப்பு அவர்களுக்கு தான் தெரியும். கொதித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த நிமிடத்தில் உயிர் போகும் என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய கட்டளை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு தடியால் ஒரு அடி மட்டும் அடி. எவருக்கு அசாக்கள் ஹஜர், எவருக்கு அசாக்கள் பஹர், அதற்கு அடிகள் அடிக்கப்படுகிறது. கடல் தண்ணீர் 2 பக்கமாக பிரிந்து போய் மழையாக இருக்கிறது. நடுவே காய்ந்த பாதை. இந்த பாதையினூடாக மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனூ இஸ்ராயேலும் பயந்து மிக வேகமாக கடலை கடந்து அடுத்த பக்கம் போகிறார். அவர்களை பின்னால் போய் பிடிக்கலாம் என்று கனவு கண்டு பிறவுனும் அவனுடைய கூட்டமும் பின்னால் வருகிறார்கள். நடுக்கடலுக்கு வரப்பட்டு கடலுக்கு உத்தரவிடுகிறார். கடலுக்குள்ளே படைகள் எல்லாம் சென்று விழுகிறார்கள். 16 லட்சம் பேரும் கடல் நீரில் சென்று விழுந்ததாகவே சத்திய கதையில் பலமான சொல் காணப்படுகிறது. 16 லட்சம் பேரும் சென்று விழுகிறார்கள். அல்லாஹ் மூசாவை அவருடைய சோமையும் பாதுகாத்து அடுத்த முறைக்கு அனுப்புகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முழு உலகத்துக்கு ஒரு செய்தி, முழு உலகத்துக்கு ஒரு செய்தியாக இங்கே கொடுத்தார். நான் சொல்லுகிறதெல்லாம் குர்ஆனே, வாய் பேசல, வாய் பார்த்தவ உண்மையை சொல்லுங்க. இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு, நிச்சயமாக நாங்க எங்களோட ரசூல்மார்களுக்கு உதவி செய்து ஆகுவோம். அத்துடன் மூமின்களுக்கும் உதவி செய்து ஆகுவோம். உலகத்திலும் உதவி செய்வோம். சாட்சிகள் நிலைநிற்கக்கூடிய மறுமையிலும் உதவி செய்வோம் என்று குர்ஆன் சொல்லுங்க. அந்த சத்திய வாக்குதான் அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்த பாரிய வெற்றியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தியை முழு உலகத்தில் உள்ள ஃபிரௌன்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஃபிரௌனுடைய அழகிய உடலை ரப்பு பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஃபிரௌனுடைய சடலம் மிதக்கும் போது அதாவை கண்டவரது தெளிவாக சொன்னார், ஆமன்து
அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ. இந்த ரப்பை தப்பாக சொல்லிட்டு பனூ இஸ்ராயீல் சொன்ன அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், அவனை நானும் ஈமான் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் கேட்டா எல்லா ஆட்டத்தையும் போட்டுட்டு கழுத்து வரை தண்ணி வந்த பிறகுதானா பனூ இஸ்ராயீல் ரப்பு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஞாபகம் வருகிறது. இதற்கு முன்னால எவ்வளவு அர்த்தநாசம் பண்ணினான், சொன்னதை ஒன்றுமே கேட்கவில்லை, கழுத்து வரை நீர் வந்தா உனக்கு ஞாபகம் வருது. அல்லாஹ் சொன்னா உன்னை அப்படியே கபருக்குள்ள போட்டு மண்ணாக்கிட மாட்டேன், உன்னை வச்சுட்டு போகிறேன். அது ஏவுடன் இன்னும் உன்னுடைய உடலை பாதுகாப்போ. ஏன் உனக்கு பிறகும் இன்னும் எத்தனையோ பிறகு வருவான். பணம் கிடைத்தவுடனே என்னவென்ற ஆவியை என்று நினைத்திருக்கிறான். ஆட்சி கலையை உட்கார வச்சவுடனே என்னவென்ற ஆவியை என்று நினைத்திருக்கிறான். படிப்பு கிளை தேவையவுடன் என்னவென்ற ஆவியை என்று நினைத்திருக்கிறான். அவங்க எல்லாம் பின்னால வருவாங்க. உன்னை பார்த்து அவங்க எல்லாம் பயப்படு. உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு அத்தாட்சியாக உன்னை வைக்க போறோம். இன்று வரை வச்சிருக்கிறதாகத்தான் இன்று வரைக்கும் அவருடைய அந்த ஜடலம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதை உலகம் அறிந்த உண்மையாகவே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சத்தியமான நிகழ்வை நினைவு கூறும் நாளை ஆஷூராவுடைய தினம். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆஷூராவுடைய நாளில் நோன்பு பிடிப்பதற்கு மிகப்பெரிய கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது, யார் இந்த ஹஜ் மாதத்தில் 9வது நாள் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பாரோ முந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்தின் பாவத்தையும் மன்னிப்பான் என்று நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறேன். யார் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பார், கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு அந்த நோன்பை அல்லாஹ் குற்ற பரிகாரமாக ஆக்குவான். தப்புக்களை எல்லாம் மன்னிச்சிருவான். 10-12 மணித்தையாக பற்றி 365 நாளின் தவறுகளை அழிக்கிறதா இந்த நோக்குக்குரிய தப்பி என்ன என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. புகாரியில் இடம்பெறுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தில் 2 நோன்புகளை தான் வராதா என்று எதிர்பார்த்து படிப்பாங்க. அந்த ஒன்றுதான் முஹர்ரம் 10வது நாளுடைய ஆஷூரா நோன்பு, 2வது ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. அவ்வளவு நன்மைகள் இருப்பதனால் தான் நிகழ்ச்சி வருகிறதா நாள் வருகிறதா என்று எதிர்பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்களை முதன்மையான ஒருவர் தான் அல்லாமா இப்னு ஷிஹாப் சொல்லியிருக்கிறார். அவரை ஹதீஸ் உலகத்திலே அமீருல் முஃமினீன் பில் ஹதீஸ், ஹதீஸ் கலையின் ஒரு மகா நாயகர் என்று போற்றுவார்கள். இவர் நோன்பு ஆஷூராவுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு பிரயாணம் செய்கிறார். ஒருவர் கேட்டார், அல்லாஹ் ரமலான் நோன்பையே பிரயாணத்தில் பிடிக்க தேவையில்லை என்கிறானே, இதே சுண்ணத்தான நோன்பை நோன்பை பிடிச்சிட்டு ஏன் பிரயாணம் செய்யும்? பதில் சொன்னான், ரமலான்ல அப்படியான தகுந்த காரணத்துக்காக பிரயாணத்துக்காக நோன்பு விட்டார். அந்த நோன்பை வேறொரு நாளில் ஈடு செய்யலாம். நோன்பு தப்பினா முன்னொரு நாள் தப்பினா அதுக்கு தான் நான் நோன்பு பிடிக்கப்பட்டிருக்கிறேன். இப்னு ஷிஹாப் சொல்றாங்க, இமாம் பைஹகி ஷுஅபுல் ஈமான்ல இத பதிவு செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளை பற்றி வேறு பல சிறப்புகள் வந்திருந்தாலும் அதிலே பலரும் பொய்யான சிறப்புகள் வந்திருக்கிறது. ஷியாக்களினுடைய எட்டுக்கட்டான செய்திகள் நிறையவே புகுத்தப்பட்டது. ஆனால் அதில் இன்னொரு சிறப்பு மட்டும் இருக்கிறது. அது எந்த சிறப்பு? ஆஷூராவுடைய தினத்தில்
தனது குடும்பத்திற்கு தாராளமாக செலவழித்தார். இது ஓரளவுக்கு கடிகாலப்பட்ட ஹதீஸாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், யார் ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யாரோ, சந்தோஷப்படுகிறாரோ, மனைவி பிள்ளைகள் குதூகலப்படுகிற அளவுக்கு உணவுகளை, இனிப்பு பண்டங்களை அல்லது அவர்களுக்கு மனைவியான உணவுகளை விசாலமாக கொடுக்கிறார். ஒரு வருடத்திலும் அல்லா இந்துக்குடைய நெருக்கடியிலிருந்து அவர் பாதுகாத்து விசாலப்படுத்தார். இந்த ஹதீஸுடைய தனதிலையும் சில சில சிக்கல்கள் இருந்தாலும் அக்காலத்திலிருந்து உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாமூலாக 4 வருடங்களுடைய மகத்தரம் இந்த ஹதீஸின் சிறப்பு அமல்படுத்தப்படுகிறது என்று சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸாக மிகப்பெரிய சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் அமல் செஞ்சு பார்த்து சொன்னது மாதிரி இந்த வாழ்க்கையில பழக்கம். அமீருல் முஃமினீன் இமாம் புகாரியுடைய சொல்லாரு, நான் 50 வருஷம் படித்தேன் அல்லது 40 வருஷம் 40 வருடமாக ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பத்துக்கு விசாலமாக செலவழித்து அந்த வருடம் கூறாக இந்த வாழ்க்கையில் வருகிறது. இப்படி பெரும் பெரும் மகான்களை ஒரு பட்டியல் ஒரு அறிஞர் சொன்னார், உங்களுடைய குடும்பத்தை செலவழிக்க வசதிதான் இல்லை என்றாலும் உங்களோட முகத்தாலையும் நாவாலையும் செலவு செய்யுங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக சிரித்து பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க, அதுவும் ஒரு வகையான செலவுதான். அல்லாஹ்வுடைய சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படியான இந்த சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு நாள் தான் நாளைய தினம் ஆஷூராவுடைய தினம். இப்பதான் கடமையாக்கப்பட முன்னால் உள்ள காலத்துல சஹாபாக்கள் சிறு பிள்ளைகளையும் பயிற்சிக்காக ஆஷூரா நோம்பு பிடிக்கிறது. அவருடைய உணவுகள் அழுதும் அதுக்காக பொம்மைகளை செய்து விளையாட்டு பொருள்களை கையில கொடுத்து அவர்களுடைய பசியை மறக்கடிக்க செய்து பாதுகாப்பாட்டு விதம் தடைப்பட்டு ஆகிய நாட்டில் அனைவர்களும் சிறப்பித்து நன்மையும் அடைவோம். அதிலும் முக்கியமாக 10 வெற்றிகளும் என்ற இந்த சத்தியமான செய்தி மனநே நிவர்த்தி தீயிலே உறுதியாகவும் பார்க்க வந்து போனால் வெல்ல முடியாது என்ற இணையான செய்தாருடைய வட்பாட்டி அறிவிலிருந்து தூக்கி எழுந்து மார்க்கத்திற்கு பின்னாலே உண்மை இருந்திருக்கும். 2வது செய்தி நன்றி செலுத்துவது ஆடல் பாடல்களாக அல்ல, மேடைகளை ஏறுவதாக அல்ல, உண்மையான நன்றி விவாதத்தால் செய்யப்படும். இந்த மூத்தாரித்தனம் நோம்பு பிடித்து நம்பி சொல்லலாரை செல்லம் திங்கட்கிழமை நோம்பு பிடிக்கிறாங்க, வியாழ நோம்பு பிடிக்கிறாங்க, கூறலாம் திங்கள் நோம்பு பிடிக்கிறீங்களே செல்லப்படும் நான் பிறந்த நாள் இல்லையா, அந்த பிறந்த நாள நோம்பால சிறப்பித்தார். ஆகவே நோன்பு சுக்குருடைய மிகப்பெரிய ஒரு பாட்டு. அல்லாஹ் இந்த படிப்பினைகளை தருவானாக. அந்த நான்கு பயக்கக்கூடிய உண்மையான சவால்களையும் தந்து இவரை கண்ணியப்படுத்துவானா. யாழ்லா எங்களுடைய பாவத்தை மன்னி தருவாயா. ஒரு அம்மனுக்கு வாழக்கூடிய முஸ்லிமான மோகனான ஆண்கள் பெண்கள் ஹயாத்தோடு இருப்பவர்கள் கபராளிகள் அனைவர்களை மன்னித்து உலகத்திலும் ஆசராகவும் மிகப்பெரிய வார்த்தைகளும் தந்தருவாயா. இதுவே எங்களை உறுதியாக்குவாயா. என்னுடைய வாக்குகளின் நம்பிக்கையை தருவாயா. முழுமையாக காட்சிகளிலிருந்து ஏமாறாமல் எங்களை பாதுகாக்குவாயா. இந்த இந்திய ஆண்டை சிறப்பான ஆண்டாக உடனே